ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டு வேதத்தை நன்றாக படித்து கேள்விகளுக்கு அழகா பதில் எழுதி அனுப்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஐயா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் பெற்றோர்களை ஆசீர்வதியும். இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானமா இருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இணைந்திராது இருக்கிற மரத்தை போல வற்றாது இருக்கட்டும் ஐயா. உங்க கரத்திலே பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறேன். ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். பிள்ளைகள் வாழாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் சரீரத்திலே பரிபூர்ண சுகபலன் ஆரோக்கியம் உண்டா இருக்கட்டும். சரீர பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். அவர்கள் பெற்றோர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, உங்க அன்பு மகா பெரியது. ஆண்டவரே, ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவான். நாங்களோ பாதைகளா துறவுகளா இருக்கும் போது நீ எங்களுக்காக மறித்தீர. ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தம் செஞ்சினீர் ஐயா. உங்கள் ஜீவனை தொடுத்தீருக்காக போறேன். உங்க நன்றி, நன்றி அப்பா. நான் இருப்பதெல்லாம் கிருபை ஆண்டவரே. எத்தனை பேர் என்னை அழைத்து நினைத்தோம், அழைப்பு என்னை காத்து கொண்டதே. உன் கரத்தால் கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடக்கும் எஜமானனே. ஓ ஆண்டவரே, நன்றி. நல்ல தகப்பனே, எஜமானனே, துதிக்கிற மாட்டவர் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு கதவுகள் ஒன்று வேண்டும், நீ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்று. ஒழிக்கப்பட்டு உன்னை விட்டு ஓடி ஒழிந்தோம், என்னை துரத்து வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே, ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணமே. மத்தேயு 23:1 பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, 2 வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 3 ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 4 சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். 5
தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. 6ஆம் வசனம், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். 7ஆம் வசனம், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரஃபி ரஃபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். 8ஆம் வசனம், நீங்களோ ரஃபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள். 9ஆம் வசனம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். 10ஆம் வசனம், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். 11ஆம் வசனம், உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். 12ஆம் வசனம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். 13ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. 14ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். 15ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனையும் உங்கள் மார்க்கத்தனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தனான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கிறீர்கள். 16ஆம் வசனம், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளியா இருக்கிறான் என்றும் சொல்லுகிறீர்கள். 17ஆம் வசனம், மதிகேடரே குருடரே, எது முக்கியம், பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? 18ஆம் வசனம், மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். 19ஆம் வசனம், மதிகேடரே குருடரே, எது முக்கியம், காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? 20ஆம் வசனம், ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 21ஆம் வசனம், தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர்கள் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 22ஆம் வசனம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் விற்றிருக்கிறவர்கள் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 23ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலமாகிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. 24ஆம் வசனம், குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள். 25ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. 26ஆம் வசனம், குருடரான பரிசேயரே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 7ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள்,
அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். 28ஆம் வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். 29ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து 30ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். 31ஆம் வசனம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். 32ஆம் வசனம். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். 33ஆம் வசனம். சர்ப்பங்களே, வீரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? 34ஆம் வசனம். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலைகளில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். 35ஆம் வசனம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகாரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப் பழிகளை எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். 36ஆம் வசனம். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. 38ஆம் வசனம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். 39ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சில்ட்ரன்ஸ், மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டிங்களா? ஏசப்பா நமக்கு இந்த 23ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சில்ட்ரன்ஸ், நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை? உயர்வான இடத்துல இருக்கணும்னு ஆசை. கரெக்டுங்களா? கிளாஸில் உயர்ந்து வரணும், எல்லா காரியத்துலேயும் உயர்வான இடத்துல இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு உயர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கணும். ஓகேங்களா? ஏசப்பா அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும். கூட இருக்கிற அம்மா அப்பா கிட்ட, சகோதரிடத்துல, ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, டீச்சருங்கிட்ட எல்லார்கிட்டையுமே தாழ்மையாக பேசணும். பேசுகிறதுல மட்டும் தாழ்மை இருந்தால் போதாது, செய்கிற செயல்லையும் நமக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? நம்முடைய செயலும் தாழ்மையை குறிக்கணும். ஓகேங்களா? ஏசப்பா பரலோகத்தில் எப்படி இருந்தார்? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் போற்றப்படுகிற தேவனாக இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தாழ்மையின் ரூபம் எடுத்து பூமியிலே எங்கே பிறந்தார்? ஒரு மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தார். அவருடைய பிறப்பு கூட தாழ்மையை குறிக்குது. அவர் மரிக்கும் பொழுது கூட சிலுவையில் தன்னைத்தானே வெறுத்து தாழ்மையாக மரித்தார். இப்படி பிறந்ததுல இருந்து மரித்ததுல இருக்கு எல்லாமே தாழ்மையாக தான் அவர் வாழ்ந்து காட்டினார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் தாழ்மையை தான் தரித்து கொள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? டேஷ் தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். ஆ காகா, ஆ கோழி, இ குருவி. சரியான விடைய எழுதி அழகாக எழுதி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.